வணக்கம் நண்பர்களே. நாங்கள் ராமேஸ்வரம் போன டூரை தான் உங்களுக்காக இப்போ நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நைட்டு ஒரு 10 மணிக்கு மாட்டுத்தாவணிலேருந்து பஸ்ஸில் கிளம்புனோம். நைட்டு ஒரு 1 மணிக்குள்ளே கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் விட்டுட்டாங்க. ராமேஸ்வரத்தில் ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு கிளம்பி சாமி பார்க்குறதுக்காக போனோம். நல்லா கடலில் ஸ்நானம் பண்ணிவிட்டு உள்ளே போய் தீர்த்தத்துலேயும் 21 தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு நல்லா சாமி தரிசனம் பண்ணோம். அன்றைக்கி இங்கே மாமனாரோட திதின்றதுனால அதுக்கான உண்டான சடங்குகளையும் பண்ணிவிட்டு நாங்கள் சாமி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்துல் கலாமோட சமாதிக்கு போனோம். அங்கேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணி என் பையன் நல்லா ரசித்து பார்த்தான். அவரோட நிறையா பொருட்கள், அவர் யூஸ் பண்ணது, அவர் என்னென்ன வின் பண்ணியிருக்காங்க, அவார்ட் பண்ணியிருக்காரு எல்லாத்தையுமே போட்டிருந்தாங்க. அதை ஃபுல்லாமே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு உதவியாக இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான். நாங்களுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே பாம்பன் பாலத்தில் நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் நடந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த பாம்பன் பாலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் சூப்பராக இருந்துச்சு. அந்த மீனவ இதெல்லாம் பார்த்தோம், வீடுகள்லாம் பார்த்தோம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பையன் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணான். நம்ம வெளி இடத்துக்கு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதோட இந்த மாதிரி கோயில் குளம்னு கூட்டிகிட்டு போனோன்னா அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டோட நம்மளோட நல்லதையும் அவங்ககிட்ட வளர்க்குற மாதிரி இருக்கும். நல்லா இறங்கிலாம் போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணான். இது அந்த பாம்பன் பாலத்துக்கு கீழே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. இது அப்துல் கலாமோட இது. ஆனால் உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது, அதனால் நாங்கள் எடுக்கலை. அது கூட ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நேரடியாக பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பாம்பன் பாலத்துக்கு கிளம்பிட்டோம். அங்கே பார்க்குறதா நீங்கள் கழுகு நிறையா இருந்துச்சு. அப்பா செம்மையாக இருந்துச்சு. கழுகுலாம் நிறையா வட்டம் போட்டுகிட்டே இருந்துச்சு. என் பையன் என்னமோ பக்கத்தில் வந்துட்டு போகுது அப்படின்னா, ஆமாடா தம்பி, கடல் ஓரன்றதுனால அந்த மீனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தான். அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போக காற்று செம்மையாக இருந்துச்சு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே காலாரம் நடந்து போயிட்டுருந்தோம். கப்பல் அந்த படகெல்லாம் பார்த்தோன்னா என்னமோ அதில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அதில் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்பயே அழகான நிறைய கண்ணுக்கு குளிர்ச்சியான நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சிருந்தது என்னென்னா கடல். அவன் எப்போயுமே நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக போயிட்டுருக்கோம். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் மீனவ வீடுகள் நல்லா இருந்துச்சு. மீனவர்களோட வீடுகள் அவனுக்கு சொல்கிறதுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு இதாக இருந்துச்சு, நேரடியாக காட்டுறதுக்கு. அங்கே நிறையா விஷயங்களை பார்த்து என்னமோ அவ்வளோ கஷ்டப்படுவாங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தான். ஆமாம் அப்படின்னு அதை அவங்க அப்பாவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டோம். ரொம்ப தூரமே நடந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருந்துச்சு. அந்த காற்றுக்கு நடக்கிறதும் இது பண்ணுறதும். அது பாம்பன் பாலத்தை காட்டினோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பாம்பன் பாலம். அந்த ரயில் பாலத்தையும் இதையும் சேர்த்து பார்த்துட்ருந்தோம். அது பழைய ரயில் பாலத்தை முடிச்சுட்டு இது பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு புது ரயில் பாதை போட்டிருக்காங்க. அதுவுமே அழகாக இருந்துச்சு. நல்லா ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இந்த மாதிரி போய் எந்த ஒரு டென்ஷனும் வச்சுக்கக்கூடாது. நம்ம போனால் நல்லா ஒரு நாள் 2 நாள் தங்கி பார்த்தா தான் அந்த இடத்தோட இது பண்ணி பார்க்க முடியும். போனோம், அவசரமாக போனோம், கோவிலில் சாமி கும்பிட்டோம், கிளம்பி வந்தோன்றதோன்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த தடவை நல்லா லீவ் போட்டு போயிட்டோம். நல்லாவும் என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் எந்த அரிப்பெரியும் வச்சுக்கல, ரிலாக்ஸ்டாக இருந்து நாங்கள் 3 பேர் மட்டும்தான் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கடலோட இதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனே தெரியல. பார்க்குற இடம் ஃபுல்லாக கடலுன்றப்ப அழகாக இருந்துச்சு.
அந்த குட்டி குட்டி போட்லாம் பார்க்குறப்போ இவ்வளோ போட் இருக்குமான்னு கேட்டுட்டு இருந்தான். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வரப்போ அவன் கொஞ்சம் சின்ன பையனாக இருப்பான். பஸ்ஸில் போகிறப்ப தான் பார்த்துருக்கோம். இந்த தடவை தான் நடந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அங்கே போய் அதே மாதிரி வர்றப்போ ஆட்டோவில் வந்துட்டோம். அதுவுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வந்தான். நல்லா அவனுக்கு ஒரு டூர் போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நாங்களுமே நல்லா ஒரு என்ஜாய் பண்ணோம். அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக போட சொல்லி இந்த வீடியோவை அப்லோட் பண்ண சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தான். நான் போயிட்டு வந்து இப்போ 1 வீக்குக்கு மேலே ஆச்சு. அதனால தான் சரி போட்டுடலாம் அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அவங்களுக்காடா தம்பி இதெல்லாம் பாருங்கள். அப்படியே நைட்டு மறுபடியும் வந்துட்டு கிளம்பியாச்சு ஊருக்கு. மதுரைக்கு ஈவினிங் கிளம்புனோம். அப்புறம் மதுரைக்கு ஒரு 11 மணி போல் வந்தோம். அப்புறம் மதுரையிலேருந்து சோழவந்தானுக்கு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். நீங்களும் போனால் நிதானமாக பார்த்துட்டு எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னுமே நாங்கள் நிறையா இடத்துக்கு போகல, அதெல்லாம் இன்னும் போகணுன்னு நினச்சிருக்கோம். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு இது பண்ணுறோம். நீங்களும் போய் பாருங்கள்.